Welcome to Mindforce Technology. Let's take a look at our video. வணக்கம். அமெரிக்காவோட 16வது ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன். இவரோட பேரை கேட்ட உடனே யாராலும் தொட முடியாத ஒரு மாபெரும் வரலாற்று நாயகன் தான் நம்ம நினைவுக்கு வருவார் இல்லையா? ஆனா நிஜத்துல அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? தொடர்ச்சியான தோல்விகள், நெஞ்ச பிளக்கிற வேதனைகள். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்க போகுது. சரி வாங்க, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அவர் கிட்டத்தட்ட எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்தார். இதை கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, ஒரு உடைந்த தேசத்தை அவர் வழிநடத்துறதுக்கு முன்னாடியும் அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு முன்னாடியும் அவரோட வாழ்க்கை பயணம் முழுக்கவே மிகப்பெரிய நிராகரிப்புகளாலையும் தோல்விகளாலையும் தான் நிரம்பியிருந்தது. நம்ப முடியாத ஒரு காவிய நாயகன், மண் தரையிலிருந்து ஜனாதிபதி நாற்காலி வரை. 1809ல ஒரு சின்ன மரக்குடிசையில வறுமையோட உச்சகட்டத்துல பிறந்தவர் தான் லிங்கன். அவரோட முறையான பள்ளிக்கல்வி எத்தனை வருஷம் தெரியுமா? வெறும் 1 வருஷத்துக்கும் குறைவு. ஆமா, நிஜமாத்தான். தனக்கு தேவையான அனைத்தையும் அவர் தானே படிச்சு கத்துக்கிட்டார். பல மைல்கள் நடந்து போய் புத்தகங்களை இரவல் வாங்கி விறகடுப்பு வெளிச்சத்துல படிச்சு தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டார். ஒரு மரத்தை வெட்டுவதற்கு எனக்கு 6 மணி நேரம் கொடுத்தால் நான் முதல் 4 மணி நேரத்தை கோடாரியை தீட்டுவதற்கே செலவிடுவேன். இந்த புகழ்பெற்ற மேற்கோள் எந்த அளவுக்கு அவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறத காட்டுது. 9வது வயசுலேயே அம்மாவை இழந்த துயரம், அந்த வறுமையான சூழ்நிலை, இது எல்லாமே அவரோட வாழ்க்கையை கூர்மையாக்குற தீட்டுக்கல்லா அமைஞ்சுது. எல்லாம் முடிஞ்சதுன்னு உலகம் நினைச்சப்போ கூட தொடர்ந்து முன்னுக்கு வரணுங்கிற நெருப்பு அவர்கிட்ட இருந்தது. தோல்விகளின் பட்டியல் 1833 முதல் 1858 வரை. இப்போ நான் சொல்ல போற விஷயங்களை கொஞ்சம் கவனிங்க. 1831ல முதல் வியாபாரம் தோல்வி, 1832ல மாநில சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி. சரி, மறுபடியும் 1833ல 2வது வியாபாரமும் தோல்வி. அது மட்டும் இல்லாம பல வருஷங்கள் கட்ட வேண்டிய பெரும் கடன் வேற. 1835ல தன்னோட காதலியின் மரணம், 1836ல கடுமையான நரம்பு தளர்ச்சி. தொடர்ந்து இழப்புகளை மட்டுமே சந்திச்சுட்டு வர ஒரு மனுஷனோட ஆழமான துயரத்தை இது காட்டுது இல்லையா? இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவ்ளோ தொடர்ச்சியான அரசியல் சறுக்கல்களுக்கும் அவர் பின்னாடி அடைய போற மாபெரும் உச்சத்துக்கும் இடையில இருக்கிற முரண்பாட்டை கொஞ்சம் பாருங்க. 1838, 1843ல தேர்தல்கள்ல தோல்வி, 1849ல வேலைவாய்ப்புல நிராகரிப்பு, 1854, 58, 58ன்னு தொடர்ந்து செனட் மற்றும் துணை ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தல்கள்ல தோல்வி. அவரோட வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டமும் தோல்வியால மட்டுமே சூழப்பட்டிருந்தது. ஆனா பாருங்க, ஒவ்வொரு தோல்வியும் வெற்றி கற்றுத்தர முடியாத பல விஷயங்களை அவருக்கு அமைதியா கத்துக் கொடுத்தது. அவர் ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. இந்த நிதி நெருக்கடிகளும் தேர்தல் தோல்விகளும் தான் சாதாரண மக்களோட வழிகளை புரிஞ்சுக்கிற ஆழமான இரக்கத்தையும் திரும்ப எழுந்து வர்ற திறனையும் அவருக்கு கொடுத்தது. சட்டத்தை படிக்கிறதையும் அவர் நிறுத்தல, மக்களை கவனிக்கிறதையும் அவர் நிறுத்தல. உடைந்த தேசத்தை வழிநடத்துதல், அதிகாரத்தின் சோதனைக்களம். 1860ல பலமுறை தோற்ற இந்த மனிதர் உள்நாட்டு போர் வெடிச்ச ஒரு தேசத்தோட ஜனாதிபதியா மாறினாரு. இது நிஜமாவே பெரிய விஷயங்க. சாதாரணமா தலைவர்கள் தங்களுக்கு ஆமாசாமி போடுறவங்கள தான் கூட வச்சுப்பாங்க. ஆனா லிங்கன் அப்படி பண்ணல. அவர் தன்னோட அரசியல் எதிராளிகளையே அமைச்சரவையில சேர்த்தார். இது ஒரு எதிராளிகளின் குழுனே சொல்லலாம். இத்தனை வருஷகால தோல்விகள் அவருக்கு கத்துக் கொடுத்த அந்த பணிவு தான் தன்னோட எதிரிகள் கிட்ட இருந்தும் கத்துக்கிற பக்குவத்தை அவருக்கு கொடுத்துச்சு. சோ இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவரோட அந்த அமைதியான நிலையான தலைமை பண்பு தான் 1863ல அடிமைகளை விடுவிக்கிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க பிரகடனத்துல கையெழுத்திடுற தைரியத்தை அவருக்கு தந்தது. பெரும் தனிப்பட்ட இழப்புகளுக்கு நடுவுலையும் எதிராளிகளுக்கு செவிசாய்த்து ஒருமித்த கருத்தை உருவாக்கினார். ஒரு பிளவுபட்ட தேசத்தை நேர்மையோடும் ஆய்ந்த பச்சாதாபத்தோடும் அவர் ஒன்னு சேர்த்தார். கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களும் துன்பங்களை தாங்கிக் கொள்வார்கள். ஆனா ஒரு மனிதனின் குணத்தை நீங்கள் சோதிக்க விரும்பினால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுங்கள். ஜனாதிபதியா அவர் சந்திச்ச எந்த பிரச்சனையாலையும் அவரை உடைக்க முடியல. ஏன்னா வாழ்க்கை ஏற்கனவே அவரை பல முறை போட்டு அடிச்சு சோதிச்சிருச்சு. அதையெல்லாம் அவர் தாண்டி வந்துட்டார். இந்த அதிகாரமும் சவால்களும் தான் அவருடைய உண்மையான கேரக்டரை உலகிற்கு காட்டுச்சு. தோல்விதான் அவரோட தலை சிறந்த ஆசிரியர். விடாமுயற்சியின் சக்தி. இறுதியான பாடம். நான் வெற்றி பெற கடமைப்பட்டவன் அல்ல, ஆனால் உண்மையாக இருக்க கடமைப்பட்டவன். நான் சாதிக்க கடமைப்பட்டவன் அல்ல, ஆனால் என்னிடம் உள்ள வெளிச்சத்திற்கேற்ப வாழ கடமைப்பட்டவன். 1865ல அவர் படுகொலை செய்யப்பட்டாலும் இதைத்தான் அவர் நமக்கு பாடமா விட்டுச் சென்றார். தன்னோட தோல்விகளைத் தாண்டி அவர் சிறந்தவரா மாறல, அந்த தோல்விகளின் மூலமாகவே அவர் சிறந்தவரா மாறினார் அப்படிங்கிறத இது ரொம்ப அழகா விளக்குது. அவர் ஆரவாரமானவர் இல்லைங்க, ரொம்ப அமைதியானவர், ஆனா நேர்மையானவர். இப்போ லிங்கனோட வாழ்க்கையிலிருந்து உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியே கேட்கிறேன். உங்கள் தோல்வியை கண்டு நீங்க திருப்தி அடைகிறீங்களா? இல்ல அதை தாண்டி செல்ல விரும்புறீங்களா?
உங்களோட சறுக்கல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சறுக்கல்கள் உங்களோட கதையின் முடிவல்ல. நீங்க கீழே விழுறது ஒருபோதும் தோல்வி கிடையாது. 8 முறை கீழே விழுந்தாலும் 9வது முறை எழுந்து நிற்பவரை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அவைதான் உங்களோட வெற்றிக்கான உருவாக்கம். ஒரு மண் தரை குடிசையில பள்ளிக்கூடம் போகாம காலுக்கு செருப்பு கூட இல்லாம தொடங்கின ஒரு சிறுவனோட பயணம் வரலாறு என்னைக்கும் மறக்காத ஒரு மாபெரும் தலைவனா முடிஞ்சது. அந்த தொடர்ச்சியான தோல்விகளும் சறுக்கல்களும் தான் அவரை அந்த அளவுக்கு செதுக்குச்சு. அதனால உங்களோட தோல்விகளும் உங்க கதையோட முடிவு இல்லைங்க, அதுதான் உங்களோட மாபெரும் வெற்றிக்கான ஆரம்பம், அதற்கான உருவாக்கம். தொடர்ந்து முன்னேறுங்க. Thank you for watching our video. Like, share now and follow us.